அவங்க என்ன பண்ணாங்க, ஃபார்ம் அனுப்பிச்சாங்க எங்களுக்கு. இதுமாதிரி இந்த கிராஜுவேட் கேட்டிருக்கீங்க, நீங்கள் உங்களை கோரிக்கை நியாயமானது தான், நாங்கள் வந்து எம்ப்ளாயர் கூப்பிட்றோம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வந்து இது பண்ணிடுறோம். நான் சொன்னேன் எல்லாத்தையும் உள்ளே ஃபார்வர்டு பண்ணி அந்த கூகுளில் போயிட்டு 12% வட்டி போடணும்ல, அந்த அமௌண்ட்டு, அந்த ஸ்டேட்மெண்ட்டு அதெல்லாம் வச்சு அந்த அம்மா கிட்ட கையெழுத்து வாங்கி கை நாட்டு வாங்கி அனுப்பி விட்டேன். இப்போ அடுத்த வாரம் 8ஆம் எனக்கு கூடுறாங்க டிஎம்எஸ்சில் 3 மணிக்கு வாங்க, அந்த மேடம் கூப்பிட்டாங்க, நாங்கள் பணம் தரேன்ட்டாங்க. இப்போ நீங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் யாரையும் போய் நேராக பார்க்குறதில்ல, எல்லாருக்கும் கடிதம் தான். நீங்கள் இந்த கடிதத்துக்கெல்லாம் முறையாக பதில் வருதா? ஹைகோர்ட் என்ன சொல்லுதுன்னா, ஒரு மனுதாரர் பெட்டிஷன் கொடுத்த 30 நாள் மறந்துட்டா ரினியூல் பண்ணணும். சார் போல் நான் பெட்டிஷன் கொடுத்தேன், என்ன ஸ்டேஜில் இருக்குது, அப்புறம் 15 நாள் 45 நாள் முடிஞ்சு போச்சு மனுக்கு. இப்போ போன வாரம் டிவியில் பார்த்துப்பீங்க, மனுக்கு 25,000 தர வேண்டும் போட்டிருந்தாங்க. ஒரு மாதத்தில் நடவடிக்கையில் 25,000. ஆர்டிஐயில் பட பேர் டே 250. ஆர்டிஐயில் நம்மளை மதிக்கிறதுல அது விட்டுருவோம். அதுக்கப்புறம் இப்போ போடுறாங்க. இந்த ஹைகோர்ட் தீர்ப்பு என்ன சொல்லுது, இந்த செக்ஷன் இந்த அடிப்படையில் அவர் மீது நான் வழக்கு தொடரலாம்ன்றாங்க. அந்த லெட்டர் வந்தாலும் வரலாம் கவலை கிடையாது. வந்துச்சுன்னா நமக்கு சந்தோஷம், வரலன்னா இன்னும் சந்தோஷம். ஏன்னா கோர்ட்டுக்கு போயிடலாம். கோர்ட்டுக்கு போயிட்டால் தேவை குறைபாடு, வெளிப்படைத்தன்மை இல்லை, ரீலேபிள் அண்ட் டிரான்ஸ்பரண்ட்லி நாட்டு அவைலபிள் பெட்டிஷன். ஏன்னா கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு வந்து நிறைய வேலை இருக்கும். அதே என்ன தள்ளி போவோம். இந்த தண்ணி பாட்டில் பெட்டிஷன் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அதை தள்ளி போவோம். இந்த அன்னி பார்த்துக்குப்பா செய்ய மாட்டாங்க, பாஸ் ஆனால் பார்த்துட்டு அப்படியே எடுத்து டஸ்ட்பினில் போயிடும். அது